கரண்ட் அந்த மாதிரி எதுவுமே தீ மட்டும்தான். டீ மட்டும் தான். எத்தனை மணிக்கு தீ மூட்டுவீங்க? ராத்திரி 4 மணி ஆகும்போது 4 மணிக்கே தீ போட்டாங்க. இப்படிதான் வந்து முன்னாடி மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களே. எப்படின்னா ஆறை நம்பியே தான் வாழ்வாங்க. ஆறு எங்கே போகுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கூடாரம் போட்டு அந்த இடத்துல சமைச்சு இப்படியே தான் வாழ்வாங்க. அந்த மாதிரி இந்த மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு மாதம் இங்கேனா அடுத்தது கொஞ்ச நாள் வந்து இடத்த மாற்றிடுவாங்க. இப்படி வந்து இடம் மாறி 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 வாழக்கூடிய மக்கள் தான் இவங்க. நான் இது வரைக்கும் பார்த்துட்டாத ஒரு ஆதிவாசி மக்களாக இருக்காங்க. அந்த ஒரு ஃபயர் கேம்ப்பு இந்த குளிர்லையும் மழையிலையும் இவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி சர்வே பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது. இது 4வது முறை பயணம் இங்கே வர்றாங்க. 4 முறை பயணத்துலேயும் ஒருத்தரை பார்த்தோன்னா அடுத்த முறை அந்த பயணத்தை பார்க்கும்போது அடுத்த வீடு அவங்க அங்கே இருக்கிறது இல்லை. ஆமாங்க. கேட்கும்போது இல்லை அவங்க வீடு இதாகிடுச்சு, வெள்ளத்தில் அடிபட்டுருச்சு, இல்லை யானை அடிச்சிருச்சு, அதனால அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கவே முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள கேரளா காட்டுவாசி. வெல்கம் பேக். ஒரு அற்புதமான ஒரு காட்டு பயணம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கவி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சின்னூர், பெரியூர், அப்புறம் வந்து சின்னூர் ஆதிவாசி காலனி தேனியில் வந்து கொஞ்சம் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ 2 லட்ச ரூபா பக்கம் வந்து நிறைய பணம் அனுப்புனாங்க. எங்களால் அங்கே திரும்ப போக முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அங்கே அதாவது 2 நாள் முன்னாடி 3 நாள் வந்து கஷ்டப்பட்டு ஏறி போகணும் அப்படின்னால முடியாது அப்படின்னு இருந்தோம். அப்போ எல்லாத்துக்கும் பணத்தை ரிட்டர்ன் பண்ணதில்லை. பேலன்ஸ் வந்து 7,000 ருபீஸ் பக்கம் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 3,000 சம்திங் வந்து நான் ஒரு சில கிராமங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து நம்ம செமீர் பிரை வந்து அவங்க வீடியோ போட்டிருப்பாரு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 4,000 ருபீஸ்க்கு இப்போ நம்ம கவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டு போகிறோம். அதில் வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களமா. அதனால் பேலன்ஸ் ஒரு 4,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவள், கோதுமை, சர்க்கரை, அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ தேவைக்கு என்னென்ன இருக்குது, அந்த குழந்தைகளாக இருப்பாங்க அப்படிங்கிறனால ரஸ்க்கு, பிஸ்கெட் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் ஒரு 4,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சர்க்கரை இவங்களை அடிப்படையாக வந்து ஒன்றுமே அங்கே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து மெயினான தேவை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து எங்கிட்ட எந்த மக்களுடைய பணமும் இது வரைக்கும் நான் எந்த ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டதும் கிடையாது, சாப்பிட்டு போகிறதும் இல்லை. உங்களுக்கு வந்து அது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை காட்டிகிட்ருக்கேன். பில்லையை வந்து இப்போ உங்களுக்கு இந்த இது கூட சேர்ந்து பின் பண்ணுற பார்த்துருங்க. 1755, அப்புறம் ஒரு 2245, இன்னும் ஒரு 45 ரூபா மட்டும் இதில் வந்து இன்னும் ஆட் பண்ணணும். பில்லுக்கு வந்து ஆகலை. அதையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா எக்ஸ்ட்ரா ஏதோ அமௌண்ட்டு சேர்த்து நான் கொடுத்துட்றேன். ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எல்லா பணத்தையும் நீங்கள் கொடுத்த மக்கள் தந்த எல்லா பணத்தையும் நான் வந்து இந்த ஆதிவாசி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தின இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ. அரிசி அரிசி அப்புறம் வந்து கோதுமை மாவு, இது வந்து ராகி மாவு, ரவை, கரும்பு சர்க்கரை, எண்ணெய், மிளகுத்தூள், மல்லித்தூள், அவளு, இது ஒரு கிட்டு. அது இல்லாமல் தனியாக பிஸ்கெட்டு, ரஸ்க்கு. இன்னும் கற்கால மனிதர்களைப் போல வாழக்கூடிய இந்த ஆதிவாசிகளை தேடி எங்களோட பயணம் இரவோடு இரவாக கிளம்ப ஆரம்பித்து அதிகாலையில் நாங்கள் கவியை சென்றடைஞ்சோம். இதெல்லாம் எதிர்பார்க்கல. நாங்கள் கவி ஃபாரஸ்ட் நோக்கி போயிட்டுருந்தோம். அங்கே போகிறோம்ல ஒரு ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு அற்புதமான ஒரு வீடு. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க பத்தியா, அதே மாதிரி தான். ஏட்டா எங்களுக்கு இவ்வளோ பேசல. ஓ பேச மாட்டேறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று ஓரத்தில் இப்படி தான் வந்து முன்னாடி மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல. எப்படின்னா ஆறை நம்பியே தான் வாழ்வாங்க. ஆறு எங்கே போகுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கூடாரம் போட்டு அந்த இடத்துல சமைச்சு இப்படியே தான் வாழ்வாங்க. அந்த மாதிரி இந்த மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடு இவங்களுக்கும் சாப்பாடுக்கு இது இல்லை போல தெரியுது. வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இங்கே வாழ மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இது நிரந்தரமாக வாழ மாட்டாங்க, தள்ளி தள்ளி தள்ளி. இப்போது இந்த ஒரு மாதம் எங்கேன்னா அடுத்தது கொஞ்ச நாள் வந்து இடத்த மாற்றிடுவாங்க. இப்படி வந்து இடம் மாறி 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 வாழக்கூடிய மக்கள் தான் இவங்க. இது பசங்க விளையாடுறதுக்காக செட் பண்ணது போல தெரியுது. இப்படித்தான் இவங்க வந்து கூடுதல வீடுகளே அமைச்சுக்குவாங்க. மூங்கில்ல ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு விளையாடுறதுக்காக பயன்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஆறை பேஸ் பண்ணி தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1-2 குடும்ப பக்கம் ஏதோ இங்கே இருக்க போல தெரியுது. இவங்கெல்லாம் வந்து இன்னும் நான் இது வரைக்கும் பார்த்துட்டாத ஒரு ஆதிவாசி மக்களாக இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம், எல்லாம் வீடு கொஞ்சம் செட்டில் ஆகி தான் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இடம்பெயரும் காட்டுவாசியும் சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படி அவங்க வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தெரியல. எவ்வளோ ஒரு பிரச்சனை. நாங்கள் கொண்டு தரேன். ഈ കുട്ടിക്കൊക്കെ ഉണ്ടാകും. എന്ത് പേര് കുട്ടിക്ക്? ഒന്നില്ല ஆதிவாசி பாப்பா தூக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆதிவாசி பாப்பா. എന്ത് പേരെന്താ? എന്ത് പേരെന്താ? ரொம்ப அழகான கியூட்டான குழந்தை. இவங்க வாழ்றாங்க பாருங்க, பயப்படாம அழுகாம இருக்காங்க. இவங்க வாழ்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிரந்தரமான இல்லாத ஒரு கொட்டகையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன். ஆனா எதிர்ச்சியா தான் நாங்கள் இந்த பகுதியை கிராஸ் ஆகிறோம். கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளையும் இவங்களுடைய அந்த ஒரு ஃபயர் கேம்ப் அப்படி காட்டாரு. அந்த ஒரு ஃபயர் கேம்ப்பு இந்த குளிர்லையும் மழையிலையும் இவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி சர்வே பண்றாங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஆதி காலத்துலாம் பார்த்துருப்போம், ஆறை ஒட்டியே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்ல மாதிரி அந்த ஆறுகளை ஒட்டியே வந்து ஊரையில் அமைச்சு அந்த இடத்துலயே வந்து சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழக்கூடிய மக்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேரளாக்குள்ள கவி ஃபாரஸ்ட் தேடி போயிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியா ஒரு புகை வருது. கொஞ்சம் துணியெல்லாம் பார்த்தோன்னே நாங்கள் வண்டி ஸ்டாப் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 குடும்பம் இருக்கு. இப்போ அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்த ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போறோம். வாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்கே குழந்தைங்க நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ரஸ்க்கு, அப்புறம் பிஸ்கெட்டு, அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி வகைகள், சாரீஸு, வேட்டி அதெல்லாமே யூஸ் பண்ணாத ஐட்டம். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கிட்டு. இதில் குழந்தைகளுக்கு தேவையான மாவு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். வாங்க அந்த மக்களுக்கு கொண்டு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப வந்து ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்துது. கொடுத்தா எத்தனை குடும்பம் உண்டு ഇവിടെ? 3. അതൊന്ന് ഇതൊന്ന് ഇന്നവിടെ 4 വീട്. 4 വീടുണ്ടാ? 3 വീട്. ഇതില് മാവ്, മസാല ഐറ്റം, കൂള് കച്ച കുട്ടികൾക്ക് അതുണ്ട്, അരിസി അതുണ്ട്. ഇതിൽ ഇന്നും അരിസി എക്സ്ട്രാ ഇട്ടുണ്ട്. ഡ്രസ്സ്
ഇത് സെറ്റ് ആവും കുട്ടിക്ക് பார்த்துட்டு இருப்பாங்க. കറക്റ്റായിട്ടുണ്ടാവോ വാ அது இட்டு நோக்கும் பாரு. ചെയ്ത ചെയ്ത இது போட்டோ எடுக்கல. നിങ്ങളുടെ കൈ അത് റെഗുലറായിട്ട് ഒരേ இடத்துல ഉണ്ടാവില്ല ഒരിടത്തല്ല ഇതുപോലെ ഒരിടത്തായിട്ട് പോയിക്കിട്ട് എന്തിനാ ചരക്കെടുത്ത് നമ്മ മലഞ്ചരക്ക് ഇരിക്കില്ല, മലഞ്ചരക്ക്, കുന്തിരിക്ക, തേന്, പിന്നെ ഇതെല്ലാം അങ്ങനെ എടുത്തിട്ട് അങ്ങനെ മാറി മാറി പോകും. അത് ഇതിപ്പോ இந்த മലയിൽ എടുത്തിട്ട് അടുത്ത മലയ്ക്ക് ഇപ്പൊ ഇപ്പൊ ഇവിടെ വന്ന് എത്ര ദിവസമായി? ഒരു മാസമായി. ഇപ്പൊ എപ്പോ ഇവിടെ നിന്ന് മാറിപ്പോകും? ഇനി ഇത് ഇപ്പൊ ഓണം ആകുമ്പോഴത്തെ ഓണത്ത് മഞ്ഞത്തോട് മഞ്ചത്തോട് എന്ന് പറയുന്ന സ്ഥലം. നിങ്ങളത് പാറന്റെ ഇടുക്കിലുള്ള താമസിക്കുവോ? അങ്ങനത്തെ പിന്നെ ഇത് ഫോറസ്റ്റ് എല്ലാം നമ്മ മട്ടൻ കേട്ട് വരും, വേറെ ആരും കേൾക്കുന്നില്ല. എന്ത് കേൾക്കും? நம்ம ஆதிவாசி மட்டும் தாங்க காட்டுக்களுக்கு கேட்டும். கேட்டும் எങ്ങനെ தாமசிக்க. ஓகே ஓகே. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதிவாசி மக்களை மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள விடுவாங்க, தங்கவும் முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு மாதம் ஆச்சம்மா இங்கே வந்து இப்போ ஓணம் வரும்போது இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அம்மா நாகமலை போயிடுவீங்க, நாகமலை അവിടെ പോകും. மஞ்சத்தோடு. ஓ ஓகே ஓகே ஓகே. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இடங்களையும் போகும்போது இந்த தேன் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் தேடி போயிட்டு வந்து, அப்போ நீங்களை வந்து பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கலாம். ஒரிடத்து இது காட்டு வந்தாலும் இப்போ ஒரு இடத்துல இங்கே தங்கு. നിങ്ങൾക്ക് താമസിക്കുന്ന ഗവൺമെൻറ് വീട് കൊടുത്തിട്ടുണ്ടോ? എൻ്റെ വീട് എവിടെ? ഓ അവിടെ. നിങ്ങൾക്ക് ഗവൺമെൻറ് എന്തെങ്കിലും സ്കീം തരുന്നുണ്ടോ? അരിയൊക്കെ കിട്ടി. എപ്പോൾ കിട്ടത്? മാസം എത്ര കിലോ കിട്ടും? 15 കിലോ. സ്കൂൾക്ക് കുട്ടി പോകുന്നുണ്ടോ? പഠിക്കാൻ പോകുന്നുണ്ട്. അപ്പൊ ഇപ്പൊ നിങ്ങ ഇപ്പൊ ഇവിടെ വരുന്നുണ്ടല്ലോ, ഇവിടെ വന്നിട്ട് പോയി അവിടെ ഇറങ്ങണേ ആ കുട്ടിയാ? ഓ അവന്റെ കുട്ടിയായത്. അപ്പൊ നിങ്ങളുടെ പേത്തിയാണിത്? നിങ്ങളുടെ 20 വയസ്സാ? 22 എത്ര പിള്ള പിള്ളേங்க? എത്ര പിള്ളേங்க? ഒന്ന്. இந்த பிள்ளை നിങ്ങൾക്ക് എത്ര വയസ്സായി ഇപ്പോ? എനിക്ക് 42. 42 வயசா? நான் இவங்களோட பிள்ளைன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் அனுப்பாச்சு அப்படி இல்லையா, இவங்களோட பேத்தியா இது. உங்களுக்கு எத்தனை மக்கள்? നിങ്ങൾക്ക് എത്ര കുട്ടി? ഒരേ കുട്ടി, பெண்குட்டி ஒன்று. ஓ அப்போ தமிழ் மனசில் உங்களுக்கு உங்களுக்கு தமிழ் தெரியுது. அப்போ தமிழ்லேயே பேசியிருக்கலாம். இவ்வளோ தூரம் டப்பிங் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. ஓகே. எப்படி தமிழ் உங்களுக்கு தெரியுது? தமிழ்நாட்டுக்கெல்லாம் போதில்ல. எப்படி இப்படி இந்த ஒவ்வொரு இடமா போயா? நம்ம தமிழ்நாடு அந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சது தமிழ்நாட்டில். നമ്മുടെ അമ്മയുടെ അമ്മയൊക്കെ അവന്റെ അമ്മയൊക്കെ അവർ തമിഴ്നാട്ടുകാരായിരുന്നു. ஓ தமிழ்நாட்டுக்காரங்க. அப்போ நீங்கள் என்ன குரூப்பு? ஆதிவாசியில் மலை பண்டாரம். பண்டாரம் தானே? மலை பண்டாரம் ஆதிவாசி மக்கள். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த துணிமணி இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கா? பொருளெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்லை அதிகமாக? ஓ சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது துணியெல்லாம் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு தான் கஷ்டம் நினச்சா கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்துருக்கு. துணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த டைம் வரும்போது எங்கேயாவது உங்களை பார்த்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்கல்ல, இப்போ திடீர்னு யானையெல்லாம் இந்த பக்கம் தண்ணி குடிக்கலாம் இறங்கி வருமா? வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே உட்காந்து இருக்கும்போது வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதா? இப்படி இந்த ரூட்லேயே போயிட்டு வரும். இப்ப யானை பாதையில தான் வந்து வீடு அமைச்சிருக்காங்க. இல்ல இப்ப யானை இப்படி வருதுன்னு சொன்னா நீங்க பேசாம இப்படி உட்காந்துக்குவீங்க. ஓ அந்த அதை கொஞ்சம் தள்ளிக்குவாங்க. அது வீடு இடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுமா? ഇടിക്ക അപ്പടിയൊന്നും ചെയ്യാൻ ഇവിടെ മോശമില്ല. അതുപോലെ ഞങ്ങൾ ഭാഗ്യം വീട് ഇടിക്കൊക്കെ പിന്നെ അതുപോലെ കഴിഞ്ഞ മാസം തന്നെ വീട് പറമ്പിലൊരു വീടിരുണ്ട്. ഇവங்க மாமாங்க வீடு இங்கயா? இந்த வயசாள் இருக்குல்ல, மாமா வீட போய் என்ன போய் தள்ளிக்கிட்டு ராத்திரி தள்ளி விட்டுட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கெல்லாம் போனோம். போய் எடுத்துட்டது. இப்போ வந்து உங்களுக்கு இங்க கரண்ட் அந்த மாதிரி எதுவுமே தீ மட்டும்தான்? தீ மட்டும்தான். எத்தனை மணிக்கு தீ மூட்டுவீங்க? ராத்திரி 4 மணி ஆகும்போது 4 மணிக்கு தீ போட்டு அந்த தீ வெளிச்சத்துலயே தான். எத்தனை மணி தூங்கிடுவீங்க நீங்க கரெக்டா? 8 1 மணி
2 மணி 3 மணிக்கெல்லாம் 3 மணிக்கு தூங்குவீங்களா? அது வரைக்கும் பேசிட்டே உட்காந்துருக்கீங்களா? இருக்கோம். அந்த இந்த தீ வெளிச்சத்திலேயே உட்காந்துருவீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எங்க போவீங்க? அது வாங்குறதுக்கு தானே நாங்கள் இதுபோல வந்து கஷ்டப்பட்டு மலைகளெல்லாம் கீறி இதுபோல சரக்கு எடுத்துட்டு கொடுத்துட்டு வாங்கணும். எங்க அதை எங்க கொண்டு கொடுப்பீங்க? நாங்கள் மாதிரி ஓ, அங்க கொண்டு கொடுத்து அவங்க வந்து மளிகை சாமான் தருவாங்க. தருவாங்க. தேனு அந்த தேனு இப்போ இல்லை. தேனு இப்போ என்ன ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நினைக்கிறேன், குந்திரிக்கம் தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா இப்போ தேன் ஒன்றும் இல்லை. இல்ல சுந்தரி என்ன எடுத்துருக்கீங்க? குந்திரிக்கம் நம்ம இப்போ வைக்கிறோம் இல்லை, சாம்பிராணி. ஆமாமா, சாம்பிராணி எடுத்துருக்கீங்க. செல்லி. ஆமா, செல்லியாட்டு இருக்கு. அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது நம்ம பாக்குற மாதிரி. இது காட்டுல ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து அதை வித்து தான் இவங்க வந்து ஃபுட்டுக்கு வந்து தயாரி பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சாம்பிராணி எடுக்கிறதா இவங்க சீசனாமா. இப்போ சாம்பிராணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்ப்போம். இவங்களுக்கு எடுக்கிறது எந்த மாதிரி இருக்கு, நம்ம வாங்குறது எப்படி இருக்குன்னு. ஓ, இது சாம்பிராணி. இது பிடிச்சிட்டு தான் எவ்வளோக்கு எடுக்கிறாங்க? பள்ளியில எல்லாம் எடுக்கிறோம். இது என்ன பண்ணி அவ்வளோதான். இது மரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிசினு. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா இதை பொடிப்பாங்களாமா. பொடிக்கிற ப்ராசஸ் அப்புறம் இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குங்குளியம் மர கொத்து விட போயிட்டு அதை கரை எல்லாம் ஜோடிச்சுட்டு இது வந்து ஓ இதுல போடுங்க. கீழே போடவா? அப்படியே மேலாக வச்சுட்டா பொடிச்ச மதி. வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குதா? நம்ம குங்குளியன்னு கேட்டா கொடுப்பாங்க, அதுதான் கொடுப்பாங்க. இப்போ மலையாளத்துல கொங்குளியமா, தமிழ்ல வந்து சாம்பிராணி சொல்றது. கரைய ஆரம்பிக்குது. முக்கிய மக்களை பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகளை இங்கிருந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம போகக்கூடிய இடம் ரொம்ப தூரம் பயங்கரமான காடுகளுக்கு தான் போக போகிறோம். இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகலை, ஜஸ்ட் போகிற வழியில தான் இந்த மக்களை பார்த்துருக்கோம். நம்ம போகக்கூடிய இடம் வந்து இன்னும் ரொம்ப டீப்பாக போக போகிறோம். அது இன்னும் அட்வென்ச்சராகவும் த்ரில்லாகவும் இருக்க போகுது. ஓப்பன் ஆயாச்சு. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதாவது விதிமுறைகள். அதில் விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் என்ட்ரி டிக்கெட்டை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் போட முடியும். அப்படி போட்டால் ஒரு நாளுக்கு 30 வண்டி. நாங்கள் கிளம்ப ஞாயிற்றுக்கிழமை கிளம்பியிருக்கோம்னா நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பயணம் உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே போகிறதே தனி அழகு. பல விதமான விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மனிதனுடைய நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறதுனால எங்கள் விஷயங்கள் வந்து இந்த கவியை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அவர் வந்து இந்த கவிக்கு வந்து எத்தனை முறை வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சுகம். வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறோம். ஆனால் இப்போ வந்து இந்த கவியை பற்றி சொல்லணும்னா குறிப்பாக என்னென்னு சொல்லுவீங்கண்ணா? அதாவது இது வந்து பத்தனம்திட்டா மாவட்டத்தில் வருதுங்க. பெரியார் சரணாலயம், பெரியார் புலிகள் சரணாலயம், அதற்கு உட்பட்ட பகுதியில் தான் வருதுங்க. அதிக அளவில் யானைகள் தான் அதிக அளவில் இருக்குங்க. அதாவது கூட்டமாக யானைகள் வந்து பகல் நேரங்கள்லேயே தென்படுங்க. புலி, சிறுத்தை, கரடி எல்லாமே இங்கே மிகுதியாக இருக்குங்க. யானைகள் தான் இந்த காட்டுக்கே மிகுதியாக இருக்குங்க, அதிகமாக இருக்குது. அப்புறம் இங்கே உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரள மின் வாரியம் அவங்களோட மின் நிலையங்களும் இருக்குங்க. அந்த ஊழியர்களும் அவங்களுக்கான குடியிருப்புகள் ஊழியர்கள் இருக்காங்க. அப்புறம் ஆதிவாசிகள் வெளி உலக தொடர்பே இல்லாமல் அப்படிதான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில நேரம் சாலை ஓரங்களில் வீடுகள் போட்டிருப்பாங்க. அதாவது நிரந்தரமாக எப்போவுமே ஒரு தற்காலிக குடியிருப்பு தான். அதாவது இடத்தை மாற்றிட்டே இருப்பாங்க. அதாவது இங்கே அவங்க சூழல் வந்து அந்த மழை சூழல், அப்புறம் அவங்க இதுக்கு தகுக்கவாறு மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல எப்போவுமே நிலையாக இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பயணத்தை இப்போ நான் 4வது முறை பயணம் இங்கே வர்றேங்க. 4 முறை பயணத்துலேயும்
ஒருத்தரை பார்த்தோன்னா அடுத்த முறை அந்த பையனை பார்க்கும்போது அடுத்த வீடு அவங்க அங்கே இருக்காதுங்க. இருக்குது இல்லை? ஆமாங்க. கேட்கும்போது இல்லை அவங்க வீடு இதாகிடுச்சு, வெள்ளத்தில் அடிபட்டுருச்சு, இல்லை யானை அடிச்சிருச்சு, அதனால அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கவே முடியாது. வேற ஒரு குழுவையோ வேற ஒரு குடும்பத்தையோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே சூழல் இருக்குங்க. அப்போ வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இருந்தவங்க இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆமாங்க, கண்டிப்பாக ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்களே சொன்னாங்க அதிகபட்சம் 1 மாதம் ஒரு இடத்துல இருக்கிறதே எங்களுக்கு வந்து அரிதுங்க. திடீர்னு காட்டுக்கு ரொம்ப உள்ளேயும் போயிடுவாங்களாமாங்க. அப்புறம் சில குறிப்பிட்ட வெயில் காலம் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் வெளியில் வருவாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, எல்லாமே விவரமாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒருவேளை அவங்கள பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா அவங்ககிட்டயே நம்ம இன்னும் மேலும் சிறப்பாக அவங்க என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடம் விட்டு இடம் மாறி மாறி வந்து தங்கி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கழிக்கக்கூடிய ஆதிவாசிகளையோ அந்த மாதிரி காட்டுவாசிகளோ நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை. நிரந்தரமாக ஒரு இடத்த கொடுத்துருவாங்க அரசாங்கம். ஆனால் இந்த கேரளா பகுதியில் மட்டும் அது இந்த மலை பண்டார மக்கள், பழைய மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதிவாசி மக்கள் மட்டும்தான் இப்படி வந்து ஒரு ரேரான, அதாவது இடத்த சேஞ்ச் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பரிதாபத்தையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு வந்து இப்போ 4வது முறை நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வர்றது 4வது முறையா? 4வது முறை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த முறையை பார்க்கும்போது, அந்த ஆதிவாசி மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அதாவது நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன ஒரு வாழ்க்கை, அவங்க பரிதாபமாக இருக்கு அப்படி இப்படின்லாம் நம்ம அப்படி நினைப்போங்க. கண்டிப்பாக நானாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பேன், நீங்களாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் அதாவது அவங்க வாழ்க்கை வந்து உண்மையிலேயே ஒரு தூய்மையான வாழ்க்கை. சொல்லப்போனால் இப்போ அவங்களுக்குள்ளேயும் எல்லா மனித குணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதாவது மனிதனுக்குள்ளே இருக்கிற எல்லா குணங்களும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து ஆதிவாசிகள் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அவங்கனாலையும் இப்போ எப்படி நம்ம யானை வந்து காட்டுக்கு ஒரு முக்கியங்கிற மாதிரி ஆதிவாசினாலையும் காட்டுக்கு நிறைய நலன்கள் உண்டுங்க. இல்லைங்க, அதில் ஒரு கேள்வி இப்போ எனக்கு ஏற்படுது. அதாவது நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்க கமெண்ட் பண்ணுவாங்க, என்னன்னா இவங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி காட்டில் வாழணும், யானையை காட்டில் இவங்க எதுக்கு வாழ்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஆபத்தான இடத்துல வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குது. நம்ம நாகரிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் வந்து இயற்கையை வந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க. மணல் எடுக்கிறதாகட்டும், மலைகளை உடைக்கிறதாகட்டும், இன்னும் கனிம வளங்களை திருடுறதாகட்டும், எல்லாமே வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை தான் திருடுறோம். இந்த காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த மாதிரியான இயற்கையை அழிக்கக்கூடிய எந்த விஷயமும் அவங்க செய்யறது இல்லை. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடி எடுத்து அவங்களுடைய அடிப்படை வசதியை வந்து ஏற்படுத்தி வாழ்ந்துட்டு போயிடறாங்களே தவிர அழிக்கிறது வந்து இந்த மக்கள் பண்றது இல்லை. ஆனா முழு குற்றச்சாட்டு யாரு மேல ஏற்படுதுன்னா இந்த மக்கள் மேலதான் வைக்கிறாங்க. அதாவது இந்த காட்டுவாசி மக்கள் எதுக்கு அங்க வாழணும், அவங்க ஏன் காட்டு அழிக்கணும், அவங்க ஏன் இப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு தவறுதலான புரிதல் வந்து விளக்குறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து உங்களோட பகிர்ந்துருப்போம். யானை விட்டு கடைசிட்டு போன இடம் தான் இந்த ரோட்ல கிடக்கிற மூங்கி எல்லாமே பார்த்து எல்லாமே வந்து யானைகள் தும்சம் பண்ண ஏரியா. அதாவது அதுக்கு முன்னாடி போட முடியாது. உடம்பு வருங்க அவருதானா? ஏட்டா சுகம் தானே மனசிலாயா? ஒரு மண்டை കുട്ടികൾ എന്താ കുട്ടികൾ ഇവിടെ ഇവിടെ വീട് അവിടെ തന്നെ ഇപ്പൊ നോക്കാൻ പറ്റും? ആരില്ല കുട്ടികളൊക്കെ എവിടെ ഉള്ളിൽ പോയ എവിടെ ഉണ്ട് ഇറങ്ങത്തില്ല. ഓ சரி. ஓ நீங்கள் பணிக்கு போகணும், ஜோலிக்கு போகணும். எப்போ வரும் நீங்கள் போயிட்டு போ? மரம் இருக்கா போவோம், இப்போ ரிட்டர்ன் வரும். சரி ஏட்டா பின்ன வரேன். ஓகே. ஓணத்துல நீங்கள் இருந்தாலும் மெரியல போனோம். ஓணத்துக்கு ஓணம் இன்னும் எத்தனை வருஷம் கூட உண்டா? ஓணம் 1 மாசமா? 1 മാസം ഉണ്ടാവും. 1 മാസം ഉണ്ടാവും. നിങ്ങൾക്ക് ഓണത്തിക്ക് ഗവൺമെന്റ് ഏതെങ്കിലും സ്പെഷ്യൽ ആയിട്ട് കൊടുക്കും? കൊണ്ടുതരും. എന്ത് കൊണ്ടുതരും? അരി ഉപ്പും മുളകും എല്ലാ കറി പച്ചക്കറി എല്ലാ ഐറ്റം കൊണ്ടുതരും. തമിഴ് മനസ്സിലാവുമോ നിങ്ങൾക്ക്? ഇല്ല, ഇടത്തറക്കൊക്കെ എനിക്ക് മനസ്സിലാവും കുറച്ച്. നിങ്ങൾ ആരാണ്? എന്റെ അനിയന്, എന്റെ സ്വന്തം അനിയനാ. ലാസ്റ്റ് അല്ലേ വെള്ളേക്കൽ അനിയൻ. ഓക്കെ ഓക്കെ. എത്രക്ക് പഠിച്ചത്? ഇവന് 10. എവിടെ സ്കൂൾ? എവിടെ? നടന്നു പോവോ ഡെയിലി? ബസ്സിൽ പോവോ? ബസ്സിന് അവിടെ പോയിക്കൊണ്ടിരിക്കും. ഓക്കെ ഓക്കെ. അവിടെ പോയി പഠിച്ചുകൊണ്ടിരിക്കും. നിങ്ങൾ ഏത് പഴംകുടി മക്കളാ? ഞങ്ങള് കാട്ടി ഒറിജിനൽ കാട്ടി ஒரிஜினல் காட்டுவாசி மக்களை வந்து இப்போ நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஜிம்முக்கு எதுவும் போறீங்களா? இதே ஜிம் பண்ண ஒர்க்கே ஜிம் ஒர்க் மாதிரி தான். நான் 2 வருஷமா ஜிம் போறேன். என் கையை பாருங்க. எங்களை காட்டி இப்படி 2 பேர் கையை 2 பேர் அப்பா 2 பேர் இருப்பாரு
கட்டு கட்டு இங்க பாருங்க, அதாவது இயற்கையான உடம்பு, ஸ்டீல் பாடி. ஜிம் போட்டு இது நேச்சுரலா தெரியுது, இது மிஷின்ல போட்டது அப்படியே தெரியுது. 38 வயசு மாதிரி தெரியல. ஆனா உங்களுக்கு எத்தனை வயசுனா? எத்தனை வருஷமா இந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க? 40 வயசு. உங்களை பார்த்தா 40 வயசு மாதிரி தெரியலடா. ஆனா உங்களை பார்த்தா 40 வயசு மாதிரி சத்தியமா தெரியல. 40 வயசான இளைஞனா நீங்க? ஆனா உங்களை பார்த்தா 40 வயசு தெரிய மாட்டேங்குது தலைவரே. இப்போ ഫുഡ് ആയിട്ട് ഇവിടെ എന്തൊക്കെ എടുക്കും നിങ്ങൾ കാട്ടിൽ ഇരുന്ന് ഫുഡ് കഴിക്കാൻ? കാട്ടിൽ അങ്ങനെ എടുക്കാറുള്ള പണ്ടൊക്കെ ആണെങ്കിൽ കാട്ടുകിഴങ്ങ്, ആടത്തിന്റെ പൊടി, ഇങ്ങനെയൊക്കെയുള്ള ജീവിതം. ഇപ്പൊ അത് കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പൊ ഇങ്ങനെ ഈ നിങ്ങളെ പോലെ കാക്കാരോട് ബന്ധപ്പെട്ട് ഇങ്ങനെയുള്ള ജീവിതങ്ങളൊക്കെ. ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് മെയിൻ ആയിട്ട് കളിക്കാൻ തരുന്നത് നമ്മളിപ്പോൾ ആൾക്കാർക്ക് തരുന്നത് അതാ ഫുഡ് നിങ്ങൾക്ക്? ഫുഡ് ஓகே. அதாவது மக்களே இப்போ வந்து இவங்க ஆதிவாசி தான், காட்டில் இருக்கக்கூடிய கிழங்கு இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு. உங்களோட பேர் என்ன? എൻ്റെ പേര് സുരേന്ദ്രൻ. சுரேந்திரன் அப்படிங்கக்கூடிய நண்பர் கூட தான் இப்போ வந்து இருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள கேரளா காட்டுவாசி, ஒரிஜினல் காட்டுவாசி நீங்களே? காட்டுவாசி அவங்களே சொல்லுவாங்க, காட்டுவாசின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் காட்டுவாசின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அவங்களே வந்து அவங்களுக்கு காட்டுவாசின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க யானைகள், சிறுத்தை, புலிகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இவங்களுடைய தினசரி வேலை வந்து பார்த்தீங்கன்னா விறகு எடுக்கிறது, மண், இது கிழங்கு. இப்போ கிட்ட கிழங்கு நோண்டி எடுக்க மட்டும் ഇപ്പോൾ അതിന്റെ സീസൺ ആയില്ല. അത് വർഷ മാസം ആകുമ്പോൾ നമ്മുടെ കാറ്റിലെ പോലെ അത് ശരിയാകും, കിട്ടും. ഇപ്പൊ കിട്ടാൻ മാർക്കില്ല. ഓക്കെ ഓക്കെ. ഇപ്പോൾ നിങ്ങൾ ഇപ്പൊ എന്ത് സീസൺ ഉണ്ട്? അതായത് കാട്ടിലെ ഏറ്റത്തിൽ കഴിക്കാൻ കിട്ടുന്നത് ഏത് സീസണാണ്? അത് ഈ സീസൺ മകരം ആകുമ്പോഴേ ഈ സാധനം ഉള്ളൂ. ലാഭം തന്നി അതൊക്കെ ആകുമ്പോൾ നമുക്ക് കിട്ടും. ஒரு அதிபயங்கரமான காட்டுக்குள்ளே தொடர்ந்து இடம்பெயரக்கூடிய இந்த ஆதிவாசி மக்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 மட்டும்தான். செகண்ட் பார்ட் வீடியோ இதை விட சூப்பராகவும் த்ரில்லிங்காகவும், ஒரு சில மக்கள் ஆடையே இல்லாமல் வாழக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ செகண்ட் பார்ட்டில் காத்துட்ருக்கு. மறக்காமல் செகண்ட் பார்ட்டை பாருங்கள். அந்த வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருக்க போது. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.